இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உள்ளதை கொஞ்சம் சொல்லிவிட்டு தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா, ஒரு மொழின்னா அது ஒரு அடிப்படையில் தகவல் பரிமாற்ற சாதனம்னு சொல்லியிருந்தோம். நம்ம பேசிகிட்டு இருக்கிற மொழியிலிருந்தே நம்ம பேசிகிட்ருக்கோம். கொடுக்க, வாங்க, விற்க, சாதாரணமாக நடைமுறையில் நம்மளுடைய பயன்பாட்டுக்காக இதை பயன்படுத்தி வாழ்ந்துட்டுருக்கோம். தமிழ் மொழியோட இலக்கண இலக்கியங்கள்லாம் நல்லா கற்று தேர்ந்து இதில் சிறந்த ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட படைப்புகள் நிறைய இருக்குது. கதை, கவிதை, கட்டுரை, நாவல், குறுநாவல், புதினம், திரைக்கதை, வசனம், பாடல்கள், இப்படி நிறையா அவங்களோட வெளிப்பாடுகள் நிறையா இருக்குது. அப்புறம் பேச்சிலையும் எழுத்துலேயும் நிறைய ஆளுமைகள் இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து நிறையா நம்ம கற்றுக்கிட்டு வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தமிழ்மொழி தெரிஞ்சு தமிழ்மொழியை கற்றுக்கிட்டதுனால நாம் தமிழ்மொழி தெரிந்த நபர்களிடமோ தமிழ்மொழி தெரிந்த இடங்களில் மட்டுமோ நம்மளால் வாழ முடியும். ஆனால் ஓவிய மொழிங்கிறது உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லாருக்குமாக இருக்கிறது. அது எல்லாருக்குமே பயன்படுகிறது. எல்லைகள் எதுவும் இல்லை. ஓவிய மொழியை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நாம் நினைவுபடுத்தணும். ஒன்று ஸ்கில்டு, இன்னொன்று க்ரியேட்டிவிட்டி. ஸ்கில்டு அப்படின்னா ஒரு பொருளை பார்த்து அப்படியே வரைகிறது. இப்போ இந்த பேனா இருக்குதுன்னு வச்சுங்க, என்ன இருக்கோ ஆசிட்டிஸ் அப்படியே வரைகிறது ஸ்கில்டு. இந்த பேனாவை பார்த்து பென்சில்லையோ, வாட்டர் கலர்லையோ, அக்ரிலிக்லையோ, ஆயில்லையோ, எதுலேயோ ஒரு மீடியத்தில் அப்படியே நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அது ஸ்கில்டு. நீங்கள் அதை 2D வரையலாம், ஸ்கல்ப்சர் பண்ணலாம். இது ஒரு டெக்னிக்காக அப்படியே நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு அர்த்தப்படும். இன்னொரு பக்கம் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா ஒன்றை உருவாக்குறது. ஒன்று உருவாக்குனா பழசு என்னான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது உருவாக்குறது நல்லது. பேனா அப்படின்னா என்ன, அதோட மூலம் என்ன? பேனாவோட மூலம் எழுதுறது. பேனாவை எப்பப்பெல்லாம் பயன்படுத்தினாங்க? ஃபஸ்ட்டு நாணல்லேருந்து ஆரம்பித்து குயில், இறகு, எழுதுகோள் பயன்படுத்தி சோத்தில், கல்லில், செப்பு தகட்டில், பனை ஓலையில், அப்படியே இப்போ பேப்பரில் எழுதிட்டுருக்கோம். இப்போ ட்ரெண்டில் என்ன மெட்டீரியலில் பண்ணுறாங்க பேனா, பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்களா, வேறு என்னென்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு நம்ம இதில் புதுசாக என்ன பண்ண முடியும். அதாவது இந்த பேனா எழுதுனா இந்த பேனாவை பிடிச்சா கை வலிக்காது, ரொம்ப நேரம் எழுதலாம், புதுசாக ஒன்று அதோட சேர்த்து நம்ம உருவாக்குறது பேனா. அந்த பேனா ஒரு கிரியேட்டர் தான் பண்ண முடியும். அவங்க இந்த வரலாறு, அதாவது எப்போ எழுத ஆரம்பித்தோம் அப்படிங்கிலேருந்து ஆரம்பித்து இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இவங்க ஒரு பேனாவை புதுசாக உருவாக்கி இவங்க இந்த பேனாவை எப்படி கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது வரையும் இவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வெறுமனே பேனாவை காப்பி பண்ணுறதை தாண்டி முழுசாக அந்த பேனாவோட செயல்பாடு என்ன, பேனா எதுக்கெல்லாம் பயன்படுது, எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து மொத்தமாக செஞ்சார்னா அது பேர் க்ரியேட்டிவிட்டி. இந்த க்ரியேட்டிவிட்டியோட அவுட்புட் டிசைன். இதை பண்ணுறவங்க பேர் டிசைனர். ஸ்கில்டு அப்படிங்கிற திறமையை வச்சு செய்கிற ஒரு வெளிப்பாடோட பேர் ஆர்ட் ஒர்க்கு. அதை பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு. க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு கிரியேட்டர் இருக்கார்ல, உருவாக்குறாருல, அவர் பேர் டிசைனர். இப்போ டிசைனுங்கிற ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தமிழ் மொழியில் நிறையா அதோட ஃபீல்டு நிறையா இருக்கிற மாதிரி இந்த ஆர்ட் ஃபீல்டு, கிரியேட்டர் அப்படிங்கிற விஷயத்தில் டிசைனுங்கிற ஃபீல்டு நிறையா இருக்குது. இப்போ வரிசையாக ஒன்று பார்க்கலாம். டிசைனாலே முதல்ல நம்ம மூலம் பயன்பாடை 2Dயாக இருக்கலாம், 3Dயாக இருக்கலாம். இதை நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அது என்விரான்மெண்டல் டிசைன், சுற்றுச்சூழல் வடிவமைப்பு. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் டிசைன்னா தொழிற்சாலையில் செய்கிற தொழிற்சாலை சார்ந்த வடிவமைப்பு. மூணாவது கம்யூனிகேஷன் டிசைன், தகவல் தொடர்பு சம்மந்தமான வடிவமைப்பு. இதை பற்றிலாம் கொஞ்சம் உங்கள் ஆரம்ப நாளில் பொதுவாக சொல்கிறோம். இதை பற்றி பின்னாடி வர வீடியோவில் ஒவ்வொன்றை பற்றியும் மிக தெளிவாக சொல்லலான் இருக்கோம். ஏன்னா ஓவிய மொழிங்கிறது எல்லாத்துக்கும் ஓவிய மொழியை கற்றுக்கிட்டால் நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். எப்படி தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு கதை, கட்டுரையெல்லாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த சேனலில் வர ஓவிய மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா போய் சேர்கிற மாதிரி நீங்கள் இதை கற்றுக்கலாம். என்விரான்மெண்டல் டிசைன் அப்படின்னா வெறும் இடத்த கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் டிசைன் பண்ணணும். உதாரணமாக லேண்ட்ஸ்கேப் டிசைன் ஒன்று இருக்குது, இயற்கை வடிவமைப்பு. லேண்ட்ஸ்கேப் டிசைன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜூவை உருவாக்குறது, ஒரு தீம் பார்க் உருவாக்குறது, இந்த செம்மழி பூங்கா அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கார்டன் உருவாக்குறது. இதுக்கு இது பேர் லேண்ட்ஸ்கேப் டிசைன். அடுத்தது ஆர்கிடெக்சர் டிசைன், கட்டடத்தை எப்படி நீங்கள் புதுசாக உருவாக்கி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது எஜிப்ஷியன் டிஸ்பிளே டிசைன் ஒன்று இருக்குது. உங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு, உதாரணமாக ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, அங்கே உள்ள ஸ்டாலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே உள்ள விஷயங்களை அப்படியே டிஸ்பிளே பண்ணி சொல்கிறது பேர் எஜிப்ஷியன் டிஸ்பிளே டிசைன். நாட்டிக்கல் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது. அது கடல் சார்ந்து இந்த போட்டு,
கப்பல் கட்டுற சம்மந்தமான விஷயங்கள் உள்ளது. இது எல்லாமே என்வரான்மெண்டல் டிசைனில் வரும். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டிசைன். இண்டஸ்ட்ரியல் டிசைனில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டிசைன். ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னா தயாரிப்பு வடிவமைப்பு, ஒரு ப்ராடக்டை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்தது இன்ஜினியரிங் டிசைன். இன்ஜினியரிங்னா அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த இன்ஜினியர் சம்மந்தமாக அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது இன்ஜினியரிங் டிசைன். அடுத்தது ஃபர்னிச்சர் டிசைன். ஃபர்னிச்சர்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு தனியாக ஒரு டிசைன். அதுக்கு எப்படி மெட்டீரியல் எப்படி வாங்குறது, எப்படி வருது, எப்படி பண்ணுறது எல்லாமே விஷயம் இருக்குது. அடுத்தது ஃபேஷன் டிசைன். ஃபேஷன் டிசைன்னா நீங்கள் காலில் போகிற செருப்புலேருந்து காதில் மாட்டுற காதணி வரையும் எல்லாத்தையும் பற்றி ஃபுல்லாக சொல்லிக்கிறது ஃபேஷன் டிசைன். அடுத்தது ஆட்டோமோட்டிவ் அண்ட் ஏரோநாட்டிக் டிசைன். இந்த காரு சம்மந்தமாக காரை எப்படி செய்கிறது, கார் டிசைன், அந்த மாதிரி எல்லாமே காரு ஃப்ளைட் சம்மந்தமாக டிசைன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் ஏரோநாட்டிக் டிசைனில் வரும். அடுத்தது செராமிக் அண்ட் கிளாஸ் டிசைன். செராமிக் கிளாஸ்னால் நீங்கள் பயன்படுத்துகிற கிளாஸ், நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற செராமிக் பற்றி டிசைன். அடுத்தது அந்த ஃபேஷன் டிசைனுக்குள்ளே உள்ளார டெக்ஸ்டைல் டிசைன். டெக்ஸ்டைலுக்கான உள்ள டிசைன் உள்ளது டெக்ஸ்டைல் டிசைன். இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் டிசைனில் வரும். அடுத்தது கம்யூனிகேஷன் டிசைன். மூணாவதாக நம்ம சொன்னோம்ல கம்யூனிகேஷன் டிசைன். இதுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னா கிராஃபிக் டிசைன் இருக்குது. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டிசைன். இன்ஃபர்மேஷன் டிசைன்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, யூஎக்ஸ் டிசைன். டிஜிட்டல் அண்ட் வெப் டிசைன் இருக்குது. நீங்கள் பார்க்குற வெப்பில் இருக்கிற பேஜ் எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணுறது டிஜிட்டல் அண்ட் வெப் டிசைன். இது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஆனால் தனித்தனியாக சொல்கிறேன். நீ 2-3 சேர்த்தும் சொல்லுவாங்க, ஒன்று தனியாக சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக தனித்தனியாக சொல்கிறேன். அடுத்தது அட்வர்டைஸிங். ஒரு பொருளை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது விஷயத்தை அட்வர்டைஸிங் டிசைன் சொல்லும். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன். இல்லஸ்ட்ரேஷன் ஒரு தனியாக எல்லாருமே பண்ணுறாங்க இல்லஸ்ட்ரேஷன். அதுக்கு அடுத்தது புக் டிசைன். ஒரு புக்குக்குள்ளே வர எல்லா விஷயத்தையும் புக்கு டிசைன் பண்ணுறது. அடுத்து டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபினா ஒரு ஃபாண்ட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்படிங்க சொல்கிறது டைப்போகிராஃபி. அடுத்தது பேக்கேஜ் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். பேக்கேஜ்னா நீங்கள் பயன்படுத்துகிற பொருளுக்கு மேலே உள்ள கவரில் டிசைன் பண்ணுறது, விளம்பரம் சம்மந்தமான விஷயம் பண்ணுறது பேக்கேஜ் டிசைன். அடுத்தது லோகோ, கார்பரேட் அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டினா பிராண்டிங். பிராண்டிங்கிறது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு ப்ராடக்டோட டாப் டு எண்ட் எல்லாத்தையும் சொல்லி ஒரு கன்சியூமர்கிட்ட போய் சேர்ற வரையும் சொல்கிறது பிராண்டிங். அடுத்து அனிமேஷன் ஃபிலிம் டிசைன். நீங்கள் நிறையா படம் பார்த்துறீங்க. அனிமேஷன் அப்புறம் ஃபிலிம் சம்மந்தமான விஷயங்களை சிஸ்டம் வழியாக கற்றுக்கிறது. அதுக்கு ஓய்மொழி ரொம்ப பயன்படுத்தி நீங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் விஷயமே. இதிலேயே விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். அது அடுத்தது ஃபிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷன். ஃபிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷன் ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி அப்படி அதெல்லாம் வரும். ஒரு சினிமாவில் வர மனிதர்களுக்கு பின்னாடி உள்ள எல்லாத்தையுமே பண்ணுறது ப்ரொடக்ஷன் டிசைன். அது ஒரு ஆர்ட் டேரக்டர் வேலை. இந்த மாதிரி நிறையா இருக்குது டிசைனில். இந்த டிசைனை பண்ணுறவர் டிசைனர். இந்த டிசைனர் அப்படிங்கிறவர் தான் கிரியேட்டர். இவர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓவியமொழி ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா எப்படி இது மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த சேனல்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம போன வீடியோவில் நெல்லில் எழுதுறதை பற்றி பேசியிருந்தோம். நெல்லில் எழுதும்போது அந்த சப்தத்தோடையும் அந்த உணர்வோடையும் அந்த பதிவு பண்ணணும்னு சொன்னோம். நிறைய இடத்துல நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொன்னாங்க. சில ஊரில் அரிசியில் எழுதுகிறாங்க, சில ஊரில் உப்பில் எழுதுகிறாங்க. இதோட நோக்கமே ஒரு கோடை உணர்வோடு வரைகிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த நெல்லில் எழுதுனது பற்றி சொன்னது. நெல்லில் எழுதுங்கிறது ஆரம்பம் தான். அது ஒரு கோடு எப்படி உங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சு நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நெல் மேலே எழுதுனதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொன்னோம். அது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் உதாரணமாக ஒரு தண்ணி இருக்குது, அந்த டிரான்ஸ்பரன்சியை எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த தண்ணி இருக்கிற லேண்ட்ஸ்கேப் பாருங்கள். தண்ணி தான் மட்டும் இருக்குது, மேலே போட்டு இருக்குது. சிம்பிளாக டிராயிங் உள்ள இந்த கிளாஸை பாருங்கள். இந்த கிளாஸு இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தண்ணீர்னு சொல்லுவீங்க. ஒரே ஒரு கோடு தான் உங்களுக்கு தண்ணி இருக்குங்கிறதே உணர்த்துது. அந்த டிரான்ஸ்பரன்சியோட அவுட்லைன் தான் உங்களுக்கு அதை சொல்லுது. அதேமாரி இந்த கோடு பற்றி உணர்றதுக்கு நீங்கள் நிறைய உதாரணம் பார்க்கலாம். எப்படி வரையணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே உணர்றதுக்காக அந்த கோட்டோட அந்த எதை வரைய போகிறீங்களோ அந்த இடத்தோட வெப்பம் எப்படி இருக்குது, அந்த வெப்போட குளிர்மை எப்படி இருக்குது, அதோட மேலே இருக்கிற மேற்பரப்பு சாஃப்டாக இருக்கா, திக்காக இருக்கா, அது என்ன கலரில் இருக்குது, அந்த இடம் மெல்லிஸாக இருக்கா, மொத்தமாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு பொருளாக நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை உணர்ந்தீங்கன்னா வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வாட்டரை பார்த்தீங்க. அடுத்தது இந்த தட்டனோட இறக்கையை பாருங்கள். ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அதை வச்சு தான் பறக்குது. அந்த திக்னஸை நீங்கள் உணரணும்.
அடுத்தது இந்த நெருப்பு எரியுதில்ல, அந்த நெருப்போட ஜுவாலையை பாருங்கள். அடுத்தது இந்த தாத்தா செடின்னு ஊரில் சொல்லுவாங்க, தாத்தா கையிலேருந்து வர பஞ்சு, அந்த பஞ்சை பார்த்தீங்கன்னா அந்த கோடை பாருங்கள், அதோட அழுத்தமும் மென்மையும் தெரியும். அது உணர்ந்தீங்கன்னா அது எப்படி வெளிப்படுத்துது, ரொம்ப உங்கள் பென்சில் கை வைக்கும்போது மெதுவாக தான் வரும். அது புல்தரை எப்படி இருக்குது பாருங்கள், அந்த புற்கள் இப்படி வளையிறது கவனிச்சிங்கன்னா கை வரையும் போதே திரும்பும். அடுத்தது இந்த இலை நரம்புகளோட வித்தியாசங்களை பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த சோத்து கத்தாழையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடே வந்து ஒரு ஜிக்ஸாக்காக தான் வரும். பூக்களை பாருங்கள், அதோட மென்மையை பாருங்கள். தேங்காயோட ஹார்ட்னஸ்ஸு, அந்த அவுட்லைன், அப்புறம் இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா திக்னஸ் எப்படி இருக்குது, அந்த லைட்டு கோடு எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்தது பாறைகள் வரையும் போதே உங்கள் பென்சிலே கொஞ்சம் ஹார்டாக வர மாதிரி உங்களுக்கு தோணும். இடி இடிக்கிறதுக்கு பண்ணிச்சிங்கன்னா அந்த ஜிக்ஸாக் கோடே உங்களுக்கு அந்த திக்னஸ்ஸு தின்னு சொல்லும். நீங்கள் பார்த்த ஒவ்வொரு பொருள்லேருந்துமே உங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றியிருக்கும். அந்த உணர்வை தான் கோடு வழியாக வெளிப்படுத்துங்கிறதுக்காக தான் அந்த நெல்மணி மேலே எழுத சொன்னோம். நீங்கள் இனிமேலுக்கு நீங்கள் வரையும் போது நீங்கள் கோடு ஆரம்பிச்சிங்கன்னா இந்த புரிதல்களோட, இந்த உணர்வுகளோடு வரைஞ்சிங்கன்னா அந்த உங்களுக்கு கோடு வந்து செழுமையாக வரும். கரெக்டாக நீங்கள் இந்த கோட்டை கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக வரையலாம். போன வீடியோவில் உங்களை விதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். விதை வாங்குறதுங்க ஒரு செயல், அதை முழுமையாக செய்யணும்னு சொல்லியிருந்தோம். எந்த விஷயத்தையும் முழுமையாகவும் விருப்பமாகவும் செஞ்சால் அந்த விஷயம் நல்லாயிருக்கும். எப்படி அம்மா அவங்களுக்கு சோறு ஊட்டும்போது அன்போடையும் பாசத்தோடையும் நீங்கள் வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடும் செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை விருப்பத்தோடு செஞ்சிங்கன்னா அந்த விஷயம் வளரும், உங்களுடைய எண்ணம் வலுப்பெறும். மரம் செடி கொடி மூணு டைப் விதை இருக்குது. நீங்கள் ஒரு செடியில் 2 விதையும் கொடியில் 2 விதையும் எடுத்து 2 தொட்டி வாங்கிட்டு வாங்க. 2 தொட்டி வாங்கிட்டு வந்து அதுக்கான மணல் எல்லாம் சேகரித்து தண்ணிலாம் கொண்டு வந்து நீங்களே விதையை விதைச்சிங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போ ஒரு செயலை நீங்கள் ஈடுபட ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயத்திலும் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கணும். அப்போ தான் ஒரு விஷயத்தை முழுமையாக கற்றுக்க முடியும். விதையை வச்சதுக்கு அப்புறம் 2-3 நாளில் வளர ஆரம்பிக்கும். நீங்கள் தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி இந்த கீழே கட்டம் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரைகிறதுக்கான தூரம் கிடைக்கும். அந்த பையன் உட்காந்துருக்கிற மாதிரி 8 இடத்துல உட்காந்து நேராக பார்த்து வரைய ஆரம்பிங்க. பெரியவங்க A2 சைஸில் பேப்பரில் வரையலாம், சின்னவங்க A3 சைஸில் வரையலாம். வரைகிறது முடிஞ்ச வரையும் காலையில் ஒரு 6 மணிக்கு வரைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக வரைகிறத அழைக்காதீங்க. அந்த என்ன சைஸ் இருக்கோ அப்படியே வரைஞ்சிங்கன்னா நீங்கள் வரைய கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக இந்த ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக தெளிவாக உங்களுக்கு சொல்லுவேன்.